Hi students, good morning everybody. Today we will discuss about the next topic, periodic classification of elements. Unit 12, periodic classification of elements. எலிமெண்ட்ஸ் அதாவது கிட்டத்தட்ட இப்போ 118 எலிமெண்ட்ஸ் வந்து டிஸ்கவர் பண்ணியிருக்காங்க. அந்த எலிமெண்ட்ஸை வந்து ஆரம்ப காலகட்டத்திலேருந்து இன்ற காலகட்டம் வரை எவ்வாறு வகைப்படுத்தினார்கள் என்பதை பற்றி பார்க்கும்போது தான் நம்ம பீரியாடிக் கிளாசிஃபிகேஷன் ஆஃப் எலிமெண்ட்ஸ். இப்போ நம்ம ஒரு லைப்ரரிக்கு போனோம்னா ஒரு புக் எடுக்குன்னு சொல்லுவோம். அவங்க அப்போ கேட்பாங்க, உங்களுக்கு எந்த புக் எடுக்கணும் அப்படின்னு கேட்பாங்க. சயின்ஸ் அப்படின்னா அந்த செகண்டு செல்ஃபில் பாருங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ ஒவ்வொரு சயின்ஸ் புக், மேத்ஸ் புக், அக்கௌண்டன்ஸ் இந்த மாதிரி ஒவ்வொரு பிரிவாக அவங்களுக்கு பிரித்து வைக்கும்போது நமக்கு எடுக்கிறதுக்கு ஈஸி. அந்த மாதிரி தான் வந்து எலிமெண்ட்ஸை ஒரு முறைப்படுத்தி வகைப்படுத்தி வைக்கணுங்காண்டி பல சயின்டிஸ்ட் பல முயற்சிகளை மேற்கொண்டாங்க. அதில் ஃபஸ்ட்டு இன் 1789 லவாய்சியர் அப்படிங்கிற சயின்டிஸ்ட் வந்து முதல்ல எலிமெண்ட்ஸை வந்து ஆசிட் மேக்கிங் எலிமெண்ட்ஸ், கேஸ் லைக் எலிமெண்ட்ஸ், மெட்டாலிக் எலிமெண்ட்ஸ், எர்த் எலிமெண்ட்ஸ் அப்படின்னு ஒரு 4 பிரிவாக பிரித்து இது 1718 லவாய்சியர் அப்படிங்கிற பிரித்தார் அவர் காலகட்டத்தில். அதுக்கப்புறம் வந்தவர் 1817 ஜேடபிள்யூ டாபர்னீர் அப்படிங்கிறவர் லா ஆஃப் ட்ரையாட்ஸ் அப்படின்னு சொல்லி மும்மை விதியை பயன்படுத்தார். அவர் பயன்படுத்திய மும்மை விதி என்ன அப்படின்னா, 2 எலிமெண்ட்டை வந்து 3ஆக பிரிச்சுக்கிட்டார். அதில் த ஃபஸ்ட்டு தேர்ட் எலிமெண்ட் அதனுடைய மீன் அட்டாமிக் வெயிட் வந்து நடுவில் உள்ள மிடில் எலிமெண்ட்டுக்கு ஈக்குவலாக இருக்கும். அதை அவர் வந்து லா ஆஃப் ட்ரையாட்ஸ் அப்படின்னு சொன்னார். அதுக்கு அடுத்த காலகட்டத்தில் வந்து இன் 1864 ஜே நியூலேண்ட் லா ஆஃப் ஆக்டேவ்ஸ் அப்படிங்கிறது. இவர் என்ன செஞ்சாங்கன்னா, இந்த எலிமெண்ட்ஸை அரேஞ்ச் இன் த ஆர்டர் ஆஃப் அட்டாமிக் வெயிட், இன்க்ரீசிங் ஆர்டர் ஆஃப் அட்டாமிக் வெயிட்டில் 8 எலிமெண்ட்ஸாக வகைப்படுத்தினார். அதாவது த லா ஆஃப் ஆக்டேவ்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அது இந்த இசையில் உள்ள சரிகமா பதனிசா அந்த ரேஞ்ச் மாதிரி சா கடைசியில் ஆரம்பித்து மறுபடியும் சா தொடங்குற மாதிரி ஃபஸ்ட் எலிமெண்ட் 8 எலிமெண்ட், அடுத்து 8 எலிமெண்ட் 16 எலிமெண்ட், இந்த மாதிரி 8 எலிமெண்ட்டாக வகைப்படுத்தினார். இதில் எல்லா எலிமெண்ட்டையும் அந்த மாதிரி வகைப்படுத்த முடியல. அதுக்கு அடுத்த காலகட்டத்தில் இன் 1868 வந்து லோதர்மேர் அவர் வந்து அட்டாமிக் வெயிட் பேஸ் பண்ணி ஒரு 56 எலிமெண்ட்ஸை வந்து இந்த இன்க்ரீசிங் ஆர்டர் அரேஞ்ச்மெண்ட்டில் பண்ணார். அதுக்கப்புறம் அதே காலகட்டத்தில் டிமிட்ரி மெண்டலீவ் அப்படிங்கிறவர் அவர் தான் ஒரு முறையான ஒரு மாடர்ன் அட்டாமிக் பீரியாடிக் டேபிளுக்கு வகைப்படுத்தினார். அவர் என்ன செஞ்சார்னா, த எலிமெண்ட்ஸ் ஆர் அரேஞ்ச்டு இன் த ஆர்டர் ஆஃப் அட்டாமிக் வெயிட். அது மட்டும் இல்லாமல் ஒரு சில எலிமெண்ட்ஸ்க்கு வந்து இந்தந்த மாதிரி தான் கேரக்டர் இருக்கும், இந்த மாதிரி தான் அட்டாமிக் வெயிட் இருக்கும் அப்படின்னு சொல்லி அதுக்கு சில பிளேஸ்மெண்ட்டும் கொடுத்தவர் இந்த டிமிட்ரி மெண்டலீவ். இவருடைய இந்த அட்டாமிக் இன்க்ரீசிங் ஆர்டர் வந்து குரூப்பாகவும் பீரியடாகவும் பிரித்தார். இதை பேஸ் பண்ணி பிரிக்கப்பட்டது தான் இன்றைக்கு இருக்கக்கூடிய மாடர்ன் பீரியாடிக் டேபிள், அதை மாடர்ன் பீரியாடிக் லா. அப்படின்னா இந்த லா எது அப்படின்னா, the physical and chemical properties of the elements are arranged in their atomic numbers அப்படின்னு. So now we discuss about our book. All of you take page number 138. Introduction. We will live in the world of substance with great diversity. Substances are formed by the combination of various elements. All the elements are unique in their nature and property. To categorize these elements according to their properties, scientists started to look for a way. In 1800, there were only 31 known elements. By 1865, their number became 63. Now, 118 elements have been discovered. As different elements were being discovered, scientists gathered more and more information about the properties of these elements. They found it difficult to organize all that was known about the elements. They started looking for some pattern in their properties on the basis of which they could study such a large number of elements with ease. Let us discuss the concept of classification of elements proposed by various scientists from early to modern period. Early concepts of classification of elements. டாபர்னீஸ் ட்ரையாட்ஸ், இதுதான் நான் சொன்னது ஏற்கனவே. லா ட்ரையாட்ஸ்ன்னு சொல்லிட்டு டாபர்னீஸ் அப்படின்னு சொல்லுவது. இந்த இயர் ஆஃப் 1817
John W. அதாவது Wolfgang Doberener, a German chemist, suggested a method of grouping elements based on their relative atomic masses. He arranged the elements into groups containing 3 elements each. He called these groups as triads. Doberener showed that when the 3 elements in a triad are arranged in the ascending order of their atomic masses, the atomic mass of the middle element is nearly same as average atomic masses of other 2 elements. The statement is called Doberener's law of triads. Table 12.1 shows the law of triads proposed by Doberener. Doberener சொன்ன எலிமெண்ட்ஸை பேஸ் பண்ணி இந்த டேபிளில் கொடுத்துருக்காங்க. எக்ஸாம்பிள், in the triad group 1, arithmetic mean of the atomic mass is first and third elements. இப்போ இந்த டேபிளில் பார்த்தீங்கன்னா இப்போ லித்தியம், சோடியம், பொட்டாசியம். இப்போ லித்தியத்துடைய அட்டாமிக் வந்து 6.9, பொட்டாசியம் வந்து 39.1. ரெண்டையும் ஆவரேஜ் பண்ணோம்னா அது எதுக்கு ஈக்குவல் அப்படின்னா 23 எப்படி ஈக்குவல். அதே மாதிரி எலிமெண்ட்ஸ் குளோரின், புரோமின், அயோடின், அதில் பார்த்திங்கன்னா அதனுடைய ஃபஸ்ட்டு குளோரினையும் அயோடின் கூட்டி அதனுடைய ஆவரேஜ் மீன் எடுத்தால் அது புரோமினுக்கு ஈக்குவல் ஆகும். அதேமாதிரி கால்சியம், பேரியம், அதனுடைய மீன் எடுத்தால் இடையில உள்ள ஸ்ட்ரான்சியம். இந்த மாதிரி எல்லா எலிமெண்ட்ஸையும் அரேஞ்ச் பண்ண முடியல. ஒரு சில எலிமெண்ட்ஸ் அவர் காலகட்டத்தில் அரேஞ்ச் பண்ணார். limitations. Doberener couldn't identify only 3 triads from the elements known that time, and all elements could not be classified in the form of triads. The law was not applicable to elements having low and very high atomic mass. அதுக்கடுத்து ஒரு காலகட்டத்துக்கு அடுத்து வந்தவர் நியூலாண்ட்ஸ் law of octaves. In 1866, John Newlands arranged 56 known elements in the increasing order of their atomic mass. He observed that every 8th element had properties similar to those of the first element, like the 8th note in an octave of music is similar to the first. This arrangement was known as law of octaves. The octave of Indian music system is sa, re, ga, ma, pa, da, ni, sa. The first and last notes of this octave are same. Likewise, in the Newlands table octaves of elements, fluorine is 8th from the element hydrogen, thus they have similar properties. Next, limitation. There are instances of 2 elements being fitted into the same slot. Example, cobalt and nickel. Next, some elements totally dissimilar in their properties were fitted into the same group. Next, we discuss about the limitation. There are instances of 2 elements being fitted into the same slot. Example, cobalt and nickel. Some elements totally dissimilar in their properties were fitted into the same group. Arrangement of cobalt, nickel, palladium, platinum and iridium in the row of halogens. The law of octave was not valid for elements that had atomic masses higher than that of calcium. Newlands table was restricted to only 56 elements and did not leave any room for new elements. Discovery of inert gases, neon, argon at later stage made the 9th element similar to the first one. Example, neon between fluorine and sodium. Next, Mendeleev's periodic table. In 1869, Russian chemist Dmitry Mendeleev observed that the elements of similar properties repeat at regular intervals when the elements are arranged in the order of their atomic masses. Based on this, he proposed the law of periodicity, which states that the physical and chemical properties of the elements are the periodic functions of their atomic masses. He arranged 56 elements known at that time according to his law of periodicity. This was best known as the short form of periodic table. Features of Mendeleev's periodic table. It has 8 vertical columns called groups and 7 horizontal rows are called period. Each group has 2 subgroups A and B. All the elements appearing in the group were found to have similar properties. For the first time, elements were comprehensively classified in such a way that elements of similar properties were placed in the same group.
All of you turn over page number 140. It was noticed that certain elements could not be placed in their proper groups in this manner. The reason for this was wrongly determined atomic masses. Consequently, those wrong atomic masses were corrected. Example, the atomic mass of beryllium was known to be 14. Mendel reassessed it as 9 and assigned beryllium a proper place. Columns were left vacant for elements which were not known that time, and their properties also were predicted. This gave motivation to experiment and in chemistry. Example, Mendeleev have names Eco aluminium and Eco silicon to those elements which were to be placed below aluminium and silicon respectively in the periodic table, and predicted their properties. The discovery of germanium later on during his lifetime proved him correct. Limitation. The elements with large difference in the properties were included in the same group. Example, hard metals like copper and silver were included along with the soft metals like sodium and potassium. No proper position could be given to the element of hydrogen. Non-metallic hydrogen was placed along with metals like lithium, sodium and potassium. The increasing order of atomic was not strictly followed throughout. Example, cobalt and nickel, tellurium and iodine. No place for isotopes in the periodic table. These are all limitations. Next, modern periodic table. In 1913, the English physicist Henry Moseley, through his X-ray diffraction experiments, proved that properties of elements depend on the atomic number and not on the atomic mass. Consequently, the modern periodic table was prepared by arranging elements in the increasing order of their atomic number. This modern periodic table is the extension of the original Mendeleev's periodic table and known as the long form of the periodic table. Modern periodic law. Atomic number of an element indicates the number of protons or the number of electrons The physical and chemical properties of the elements depend not only on the number of protons but also on the number of electrons and their arrangements in atoms. Hence, the modern periodic law can be stated as follows. The chemical and physical properties of the elements are the periodic functions of their atomic number. Based on the modern periodic law, the modern periodic table is derived. Features of modern periodic table. All the elements are arranged in the increasing order of their atomic number. The horizontal rows are called periods. There are 7 periods in the periodic table. The elements are placed in the periods based on the number of cells in their atoms. Vertical columns are periodic table starting from top to bottom are called groups. There are 18 groups in the periodic table. Based on the physical and chemical properties of the element, they are grouped into various families. Group எப்படி பிரிச்சிருக்காங்க அப்படின்னா alkaline metals, alkaline earth metals, 3 to 12 வரை உள்ளது transition metal, 13 boron family, 14 carbon family, 15 nitrogen family, 16 oxygen family or chalcogen family, 17 halogens and 18 noble gases. Next, classification of elements into blocks. We know that the electrons in an atom are accommodated in cells around the nucleus. Each cell consists of one or more subcells in which the electrons are distributed in certain. All of you turn over page number 142. All periodic table, modern periodic table கொடுத்திருக்காங்க in manner. Thus, these subcells are designated as S, P, D and F based on the arrangement of electrons in subcells. The elements of periodic table are classified into 4 blocks, namely S, P, D and F blocks. S block elements. It includes group 1 and group 2 elements. They are also called representative elements. The elements of group 1 are metals. They react with water to form solutions that change in the color of litmus paper from red to blue. These solutions are said to be highly alkaline or basic. Hence, they are called alkali metals.
The elements of group second are also metals. They combine with oxygen to form oxides, formerly called earths, and these oxides produce alkaline solution when they are dissolved in water. Hence, these elements are called alkaline earth metals. B block elements. These elements are in group 13 to 18 in the periodic table. They include boron, carbon, nitrogen, oxygen, fluorine families in addition to noble gases. They are also called as representative elements. The B block is home to the biggest variety of elements and is the only block that contains all three types of elements: metals, nonmetals, and metalloids. D block elements. It includes group 3 to group 12 elements. They are found in the center of the periodic table. Their properties are intermediate to that of S block and B block elements, and so they are called transition elements. F block elements. It includes 14 elements after lanthanum 57 called lanthanides, and 14 elements are actinium, actinides, 89 to called actinides. They are placed at the bottom of the periodic table. They are also called as inner transition elements. Advantages of modern periodic table. The table is based on a more fundamental property, that is atomic number. It correlates the position of the element with the electronic configuration more clearly. The completion of each period is more logical. In a period, as the atomic number increases, the energy cells are gradually filled up until an inert gas configuration is reached. It is easy to remember and reproduce. Each group is an independent group and the idea of group has been discarded. One position for all isotopes of all element is justified since the isotopes have the same atomic number. The position of 8th group is also justified in this table. All transition elements have been brought in the middle as the properties of transition elements are intermediate between left portion and right portion elements of the periodic table. The table completely separates metals from non-metals. The non-metals are present in the upper right corners of the periodic table. The position of the certain elements which were earlier misfit in the Mendeleev's periodic table are now justified because it is based on the atomic number of elements. Justification has been offered for placing lanthanides and actinides at the bottom of the periodic table. Next, position of hydrogen in the periodic table. Hydrogen is the lightest, smallest and first element in the periodic table. Its electronic configuration is 1s1, is the simplest of all the elements. It occupies a unique position in the periodic table. It behaves like alkali metals as well as halogens in its properties. All of it turn over page number 144. In the periodic table, it is placed at the top of the alkali metals. Hydrogen can also lose its only one electron to form hydrogen ion H plus like the alkali metals. It can also gain one electron to form the hydride ion H minus like halogens. Alkali metals are solids while hydrogen is a gas. Hence the position of hydrogen in the modern periodic table is still under debate as the properties of hydrogen are unique. Position of rare gases. The elements helium, neon, argon, krypton, xenon and radon are of group 18 in periodic table are called as noble gases or rare gases or inert gases. They are monoatomic gases and do not react with other substances easily due to completely filled subcells. Hence they are called as inert gases. They are found in a very small quantities and hence they are called as rare gases. Next, metals, non-metals and metalloids. Metals are typically hard, shiny, malleable, fusible and ductile with good electrical and thermal conductivity. Except mercury, most of the metals are solid at room temperature. Metals occupy large area in the periodic table and are categorized as alkali metals, lithium to francium, alkaline earth metals, beryllium to radium, transition metals, group 3 to 12, B block metals,
aluminum, gallium, indium, tellurium, stanium, plumbum, tin and bismuth. Non-metals. A non-metal is an element that does not have the characters like hardness, shiny, malleable, suitable and ductile. In other words, a non-metal is an element that does not have the properties of metals. All non-metals are arranged in the B block only. Example: carbon, nitrogen, oxygen, phosphorus, sulfur, selenium, halogens and inert gases. Metalloids. Elements which have the properties of both metals and non-metals are called as metalloids. Example: boron, arsenic. Alloys. During 3500 BC, people used an alloy named bronze. The idea of making an alloy was quite old. The majority of the metallic substances used today are alloys. Alloys are mixtures of two or more metals and are formed by mixing molten metals thoroughly. Rarely, non-metals are also mixed with metals to produce alloys. It is generally found that alloying produces a metallic substance that has more useful properties than the original pure metals form which it is made. For example, the alloy of brass is made from copper and zinc. இப்போ அலாய் சொல்லும்போது ஒவ்வொரு எலிமெண்ட்டுக்கும் ஒரு சில ஸ்பெஷல் கேரக்டர் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து நம்ம பார்க்குறோம், இந்த நிக்கல், குரோமியம், அயன் மூணு சேர்ந்து நல்ல சில்வர் மாதிரி இருக்கும். அதில் அந்த நிக்கல் வந்து குரோமியம் பளபளப்பானது, அயன் உறுதியானது. இந்த மாதிரி மூணு கேரக்டர் சேர்ந்து தான் பீரோ, கைப்பிடி, நம்ம ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் அப்படின்னு சொல்கிறோம்ல, அந்த மாதிரி மெட்டீரியலை தயார் பண்ணுறாங்க. அப்போ அது வந்து சீக்கிரம் துருப்பிடிக்காது, உறுதியானதாக இருக்கும், பார்க்க பளபளப்பாக இருக்கும். இந்த மாதிரி ஒவ்வொரு மெட்டலுடைய கேரக்டரை சேர்த்து மொத்தமாக வந்து உருவாக்கப்படுறது தான் அலாய். இப்போ அந்த அலாயோடைய அட்வான்டேஜஸ் என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா, alloys do not corrode or get corroded to very less extent. They are harder and stronger than pure metals. Example: gold is mixed with copper and it is harder than pure gold. They have less conductance than pure metals, whereas brass and bronze are not good conductors. Some alloys have lower melting point than pure metals. When metal is alloyed with mercury, it is called amalgam. அமால்கம்ங்கிறது எதுக்கு யூஸ் பண்ணதுன்னா, டென்டிஸ்ட் வந்து நம்ம பல்லில் உள்ள ஓட்டையை அடைக்கிறதுக்கு சில்வர் ப்ளஸ் மெர்க்குரி சேர்த்து ஒரு பேஸ்ட் மாதிரி பண்ணி அதை அந்த ஓட்டையில் அடைச்சிருவாங்க. அதை தான் சில்வர் அமால்கம் அப்படின்னு சொல்லி டென்டிஸ்ட் யூஸ் பண்ணுறது. என்ன அப்படின்னா, பல்லுடைய ஓட்டையை அடைச்சி நமக்கு வந்து அந்த பல்லு டேமேஜ் ஆகிறத ப்ராடக்ட் பண்ணுறதுக்கு பயன்படுத்துகிறாங்க. நெக்ஸ்ட் பாயிண்ட்ஸ் டு ரிமெம்பர். ஓகே ஸ்டூடெண்ட், தேங்க்யூ. ஐ கிவ் த கொஸ்டின்ஸ், ஃபாலோ தி video. You have to write the test or as well as write the assignment in your notebook. Okay students, thank you for your cooperation. Please students, follow the test and study the syllabus. Thank you one and all.